என் புள்ள பசி தாங்க மாட்டானே, எங்க இருக்கானோ? நீ மட்டும் நேர நேரத்துக்கு கொட்டிக்கிறியே, போய் தேடுறது தானே. நான் என்ன செய்யறது? எல்லாம் சாலை கையும் தேடியாச்சு, அவனை காணோம். அது சைக்கிள் செயின் இல்ல, சிவபெருமான் கழுத்துல போடுற செயின். இறக்கி விட்டுருப்பா. யாரு கொத்தாதீங்கப்பா, அது கத்திரும். ஐயோ அப்பா அப்பா விட்டுருப்பா. இப்ப எப்படி சூட்டோட நிக்கிறான்? ஐயோ தரே தரே, அத போட்டுடா கொத்திருண்டா. ஐயா ஐயா பூசாரி, என் பிள்ளைய காப்பாத்துங்க ஐயா. கவலைப்படாத இல்லையம்மா, துறை கொண்டு வீட்டுக்குள்ள படுக்க வை, நான் போய் வைத்தியர் கூட்டு வந்துடுறேன். வெளியில படுக்க வச்சா வைத்தியர் கூட்டு வர மாட்டியா? என் பையனை எப்படி ஊமையாக்கிட்டியாத்தா? என்ன மன்னிச்சிருங்க. ஐயா எந்திரிம்மா, எந்திரி. நீ ஏமா என் காலில் விழுகுற? அன்னைக்கு தெரியாதனமா உங்க கூட சண்டை போட்டேன், அதனால என்ன இப்ப விடு. என் மானத்தை காப்பாத்தின ஒரு நல்ல பிள்ளைய பெற்ற அம்மா நீங்க. உங்க கால விழுதல தப்பு இல்ல. ஏன் பிள்ளை உன் மானத்தை காப்பாத்தினானா? என்னம்மா சொல்ற? ஆமாங்க, என்கிட்ட கலாட்டை பண்ண அந்த எம்எல்ஏ மகனை போட்டு அடி 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 அடின்னு அடிச்சு அவன்கிட்ட என்ன காப்பாத்தினாரு. அவன் காப்பாத்தலம்மா, அந்த மகமாய் தான் உன்னை காப்பாத்தி இருப்பா. அவன் மட்டும் மனசு வச்சு என் பிள்ளைக்கு பேச்ச கொடுத்துட்டான்னா. நானும் கேள்விப்பட்டேங்க. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, உங்க பிள்ளைய பேச வைக்க வேண்டியது என் பொறுப்பு. அது நடக்காது தாயி. என் பிள்ளை அரைகுறையா விரதம் இருந்து கரகத்தை கீழே போட்டதுனாலதான் அவனுக்கு பேச்சு போயிடுச்சுன்னு பூசாரி சொல்றாரு. ஒரு கன்னி பொண்ணு கையால அவனுக்கு மஞ்சள் குளிப்பாட்டி வேல் குத்தி மறுபடியும் கரகம் எடுத்து அந்த கரக தீர்த்தத்தால ஆத்தாளுக்கு அபிஷேகம் பண்ணுனா தோஷம் நீங்கும், பேச்சு வரும்னு சொல்றாரு. அந்த வேண்டுதலை நான் செய்யறேங்க. இல்ல தாயி, அதை செய்யற கன்னி பொண்ணு என் மகனை கட்டிக்க போறவளாவும் இருக்கணுமா? ஏன் உங்க மருமகளா வர்ற யோகிதை எனக்கு இல்லன்னு நினைக்கிறீங்களா? அம்மாடி, என் மகனுக்கு காக்கா வலிப்பு இருக்குமா? தெரியும். தெரிஞ்சிருந்தோம் அவனை கட்டிக்கிறதுக்கு நீ ரெடியா இருக்கியா? என் தங்கம், இனிமே நீதாண்டி என் மருமகன். உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க. தெரியல, நல்லா யோசிச்சு பாருங்க, ஞாபகத்துக்கு வரும். 25 வருஷத்துக்கு முன்னாடி உங்க வீட்டு குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்க வந்தேனே, அதே வெள்ளை மாதா. முதலாளி, பெத்த பிள்ளைக்கு பால் கொடுக்காம மத்தவங்க பிள்ளைக்கு பால் கொடுத்தா பரோபகாரி இந்த அம்மா. அன்னைக்கு சக்தியில் உயிரை காப்பாத்துறதுக்காக பால் கொடுத்தா, அதுக்கு தான் நான் அப்பவே மொத்தமா பணம் கொடுத்துட்டேனே. நீங்க சொல்ற சக்திவேல் என் வீட்டுல கொஞ்சம் ஆள் ஊமியா இருந்தானே, அந்த பையனா? ஆமா. என் பாலை குடிச்சு வளர்ந்தவனா அந்த பையன்? அப்படின்னா இனிமே அவனு எனக்கு மகன் தான். ஓ மகன் தோரா இங்க இருக்கிறான். அப்ப இங்கிருந்து தப்பிச்சு போன சக்திவேல் ஓம் பாதுகாப்புல தான் இருக்கணும். அவன் எங்க இருக்கான்னு சொல்லு. எனக்கு தெரியாது. ஆமா சார், எங்களை விட்டுருங்க சார். இவ இப்படி எல்லாம் கேட்டா சொல்ல மாட்டா. பெட்ரோல் மகிமை தெரியாது போல இருக்கு. டாய், எங்க அம்மா ஒண்ணு பண்ணிடாதீங்க சார். அந்த சக்தியோட நாங்க பார்த்தது இல்லை. அவன் மேல பெட்ரோல் எடுத்து ஊத்துங்கடா. எனக்கு தெரியுமா ஒண்ணும் செய்யாதீங்க சார். இருக்கிற இடத்த சொல்லிட்டு கூட்டிட்டு போய நானா வேணாங்கிறேன். உனக்கு கொல்லி போட 2 பிள்ளைய வரமாட்டான், இவனே போட்டுருவான். சொல்லு சொல்லு. நான் இன்னும் 5 என்றதுக்குள்ள சொல்லிடணும், இல்ல சாம்பல் ஆயிடுவேன். 1
2 3 வேண்டாம் வேண்டாம் 5 ஏன் இங்க வந்தேன்னு கேக்குறீங்களா? உங்களை கூட்டிக்கிட்டு போகத்தான். பேசணுமா? எனக்கு பேசுறதுக்கு யார் சொல்லி கொடுத்தான்னு தெரியுமா? இவங்கதான் தமிழரசி. அப்புறம் இன்னொன்னு கூட சொல்லி கொடுத்தாங்க. என் வாய் மேல இவங்க வாயை வச்சு இவரு நான் இங்க சின்ன குழந்தையா இருந்தேன், என்ன பெருசாக்குனாரு, சாப்பாடெல்லாம் கொடுத்தாரு, சண்டை போட்டுக்கிறதுக்கெல்லாம் சொல்லி கொடுத்தாரு. நீங்க அன்னைக்கு என் மேல தண்ணி எல்லாம் ஊத்தி நாக்குல ஊசி குத்துனீங்களே, அப்போ ஒருத்தரை கும்பிட்டீங்களே, அவர் யாரு? கடவுள். என்னோட கடவுள் இது. இந்த இடத்தையெல்லாம் பார்க்கும்போது உங்க 2 பேரையும் யாரோ எதுக்காகவோ திட்டம் போட்டு அடிச்சு வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். யாரு? உங்களுக்கு ஊசி போட்டு படுக்க வச்சுட்டு எனக்கு குடிக்கிறதுக்கு ஏதோ கொடுப்பாங்களே, அவங்களா? அவங்க இப்ப எங்க இருக்காங்க உங்களுக்கு தெரியுமா? இன்னைக்கு எனக்கு ஒரு சந்தோஷமான வாழ்க்கை அமைஞ்சது காரணமே நீங்க தான். என் பொண்ணுக்கு இவ்வளவு பெரிய இடம் கிடைக்கும்னு நான் நினைக்கவே இல்லைங்க. இப்பவாவது உன் பொண்ணுன்னு நீ ஒத்துக்கிட்டியே. எல்லாரும் பேசுறாங்க, நீ மட்டும் என்ன பேசாம நிக்கிற? எல்லாரும் இருக்கிறாங்க, துறைய மட்டும் காணுமே.